வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ தான். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிங்க் கலர் பேக்கை ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணாங்க. கஸ்டமைஸ் பண்ணி இதே மாதிரி நான் ஒரு பிளாக் பேக் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து ஒரு சில வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, என் பணம் வேஸ்ட்டாக போச்சு, நான் இந்த மாதிரி இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணாதீங்க, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்களும் நானும் பண்ண வாட்ஸ்அப் சேட் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே லைனிங் கிளாத் வராது, ஜஸ்ட்டு மெயின் ஜிப் மட்டும்தான், 700க்கு ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 12 அவங்க வந்து அகெயின் எனக்கு இந்த பிளாக் அண்டு ஒயிட் பேக் மாதிரியே பேபி பிங்க் கலரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் சொன்னேன் பேபி பிங்க் கலரு ப்ளஸ் ப்ளூ கலர் சேர்த்து ஆட் பண்ணி நான் ஒரு சாம்பிள் பேக் ஒன்று காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் கீழே வரும்போது பார்க்கலாம். பேபி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் நான் ஒரு ஸ்லிங் பேக் பண்ணியிருப்பேன். அதோட வீடியோவை நான் அவங்களுக்கு அனுப்பினேன். இந்த மாதிரி மாடலாக இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் எனக்கு வேணும், ப்ளஸ் அந்த மாடலில் பிளாக் கலரில் ஒரு ஸ்மால் பேக் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாடலில் எனக்கு ஸ்கை ப்ளூ வித் பேபி பிங்க் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க பணத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், வந்து ஏமாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வாட்ஸ்அப்பில் அவங்க எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் இந்த பேக்கை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த மேக்கிங் வீடியோவும் சைடில் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓகே நான் பண்ணித்தரேன், நீங்கள் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருப்பேன். க்ரீனில் உள்ளது ஃபுல்லாக நான் கேட்டது அவங்கக்கிட்ட. நான் வந்து 5 to 10 days ஆகும் இதை வந்து பண்ணித்தரத்துக்கு. ஏன்னா நான் கஸ்டமைஸ்டு பேக்கெல்லாம் வந்து என்னோடய நெய்பர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணி தருவேன். ஆன்லைனில் நாம் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க இந்த மாதிரி எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். சரி இவங்க ரிப்பீட்டடாக வந்து என்கிட்ட 2-3 டைம் சேட் பண்ணதுனால சரி இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இந்த பேக் வாங்குறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டரே எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் நான் திரும்பவும் அகெயின் மென்ஷன் பண்ணியிருப்பேன், லைனிங் கிளாத் வராது, ஜஸ்ட் மெயின் ஜிப் மட்டும்தான், 700க்கு. திரும்ப அவங்க செகண்ட் டைம் வந்து கேட்கும்போதும் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை செக் பண்ணிக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒன்றையும் நான் கேட்பேன். ஃப்ரீ ஷிப்பிங், ஆர்டர் எடுத்துக்கோங்க, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆர்டரை வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ப்ரீபேமெண்ட்டு 300 rupees வாங்கிட்டு தான் நான் இது வந்து பண்ணேன். திரும்பவும் சொல்லியிருக்கேன் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், மெயின் ஜிப் 1 வரும், ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறாங்க. நானும் வாட்ஸ்அப்பில் தான் ஆன்சர் பண்ணுறேன். கால் எதுவுமே நாங்கள் பேசிக்கல. அட்ரஸ் கேட்டேன், அட்ரஸ் கொடுத்தாங்க. ப்ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு ஷேர் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேகு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸோட ஃபோட்டோ ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணுறனோ அது எல்லாமே அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த டைம் ஏதாவது டவுட் வந்தாலும் நான் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்பேன். இந்த மாதிரி இந்த பாருங்கள் பெட்டல்ஸ் வந்து அடுத்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்னா, கஸ்டமைஸ்டு பேக்குன்றதுனால நமக்கு அப்பப்போ சில டவுட்ஸ் வரும். ஸோ நான் அதுக்காக அனுப்பிட்டு திரும்ப நான் வந்து அவங்கக்கிட்ட 2 டைம் சொல்லியிருந்தேன், இதுக்கு வந்து லைனிங் கிளாத் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் லைனிங் கிளாத் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேனே, லைனிங் கிளாத் வேணுமா மேம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டதும் இல்லை மேம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேண்டாம், ஓகே போடுங்க அப்படின்னு சொன்னதும் தான் நான் வந்து போட்டேன். அப்பையும் அதுக்கு அடுத்த பிக்சராக அதோட ஜிப்பு, லைனிங் கிளாத்து, நான் வந்து சாம்பிள் பேக் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அதோட ஃபோட்டோஸை வந்து நான் அனுப்பியிருந்தேன். அப்போது வந்து அவங்களும் கொஷின் கேட்கல, இது என்ன கிளாத் அப்படின்னு சொல்லலை. நானும் வந்து இந்த கிளாத் தான் அவங்க பார்த்துட்டாங்களே ஸ்க்ரீனில், அது காட்டன் கிளாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லலை. அவங்க கேட்காதனாலையோ என்னன்னு தெரில, நம்ம தான் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி அவங்க தான் பார்த்துட்டாங்களே, அவங்களே எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ஏன் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா,
கிளாத் வேணுமான்னு நான் தான் கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் போடும்போது இந்த லைனிங் கிளாத் அவங்க லிஸ்ட்டில் இல்லை, இது வராது, மெயின் ஜிப் மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நானாக கேட்டேன், இந்த லைனிங் கிளாத் போடவா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக கேட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த பேகுக்கு கலர் சூஸ் பண்ணுறனோ அந்த பேகுக்கு தகுந்த காட்டன் கிளாத்து பாலிஸ்டர் இது 2 தான் நான் வந்து அந்தந்த பேகுக்கு தகுந்த கலருக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஜிப்பு லைனிங் கிளாத் போடுவேன். இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹேண்டில் கலர் வந்து உங்களுக்கு பேபி பிங்க் கலராக இருந்தால் அழுக்காகும் நம்ம யூஸ் பண்ணும்போது. அதனால் உங்களுக்கு ப்ளூ கலர் இந்த பாருங்கள் லைனிங் கிளாத்து அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைனிங் கிளாத்து ஜிப்பு ப்ளூ கலர் வரும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்களும் ஓகே, எது நல்லாயிருக்கோ அதே போடுங்க. ஹேண்டில் வந்து அவங்க பிங்க் கலர் போட்டிருந்தா கூட அவங்க ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க. நானாக சரி பிங்க் கலர் ஹேண்டில் போட்டால் அழுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானாக ப்ளூ கலர் போட்டுக்குங்க மேம், அது நல்லாயிருக்கும், ரொம்பவும் அழுக்கு படாது அப்படின்னு சொல்லி நானாக கேட்டேன். போஸ்ட் ஆஃபீஸில் கொரியர் போடட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வேணாம், என்னால் போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து வேறு கொரியர் ஆஃபீஸ் போய் அதை விசாரித்து அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொரியர் போடணும், அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ்டி கொரியரில் போய் போட்டேன். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான், அது எல்லாருக்குமே தெரியும். சரி கஸ்டமர் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எஸ்டி கொரியர் போட்டுட்டேன். இந்த பாருங்கள், பேக் முடித்ததும் அவங்களுக்கு நான் வந்து சாம்பிளாக காமிச்ச பேக்கோடு வச்சு அந்த பேக்கையும் சைஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு பிக்சராக அவங்களுக்கு அனுப்பினேன். அவங்க என் மேலே என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த லைனிங் கிளாத் அவங்க ஆர்டர் பண்ண லிஸ்ட்லேயே வரல, இருந்தாலும் நான் கையிலேருந்து போட்டது வந்து நான் எப்போதுமே இது ரெகுலராக பண்ணுறதுனால நான் இப்படியே பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேக் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் இந்த பேகுக்கெல்லாம் ஸ்கூல் பேகுக்கெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாத் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாட்டர் ப்ரூஃப், அதில் வந்து தண்ணி பட்டாலும் பேக்குள்ளே போகாது அந்த மாதிரி சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. என்னோடது பார்த்திங்கன்னா நான் என்ன பேக் கலரோ அந்த கலருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து இந்த கிளாத் வந்து லைனிங் கிளாத் வந்து பிளாக் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற கலர்ஸ் நமக்கு கிடைக்காது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேபி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலருக்கு நீங்கள் பிளாக் கலர் லைனிங் கிளாத் கொடுத்துருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? நீங்களே சொல்லுங்கள், இந்த காம்பினேஷன் ஃபஸ்ட்டு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இது தெரியல, இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாருமே கேட்டதில்லை. இந்த மாதிரி லைட் கலர் பேபி பிங்க் கலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ஷனலாக நம்ம போய் மழையில் நினைக்க மாட்டோம். அப்படியே நினச்சாலும் அந்தளவுக்கு இது வந்து தண்ணியை உள்ளே அப்சர்வ் பண்ணாது, அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 23 டிசம்பரே வந்து கொரியர் போட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து 24 தான் எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணாங்க. சரி நம்ம கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு 24 நான் பொறுமையாக இருந்து அவங்கக்கிட்ட பேமெண்ட் வாங்கிக்கிட்டேன். 24 ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட அவங்க பார்சல் ரிசீவும் பண்ணிட்டாங்க. 24 டிசம்பர் வந்து பார்சல் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்க்ரீனில் மெசேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பேக் பார்த்துட்டு சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி நானும் கீழே க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள், நானும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பாருங்கள், திரும்ப நான் வந்து இந்த இடத்துல பேக் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். திரும்ப அகைன் வந்து என் பேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்போயும் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை என்கிட்ட கொண்டே வரல. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய பேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மேலே கேட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அவங்க கீழே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மிஷின் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிளாத்தும் ஜிப்பையும் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கோட கிளாத்தை அட்டாச் பண்ணும்போது மட்டும் ஹேண்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன். நார்மல் துணிக்கு கிளாத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மிஷின் த்ரெட்டு, அதை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ துணி எல்லாமே தைக்கும்போது அந்த நூல் வச்சு தான் நம்ம தைப்போம். அதே நூலை நான் இந்த பேகுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹேண்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது அவங்க பிஞ்சிட்டு வந்துரும்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததில்லை. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதுவும் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு மேடம் சொன்னாங்க, இன்னொரு மேடம் கிட்ட நான் வாங்கியிருக்கேன், அவங்க இந்த மாதிரி பண்ணலை, அவங்க வாட்டர் ப்ரூஃப் கலர் போட்டிருக்காங்க, பிளாக் கலர் போட்டிருக்காங்க. நான் இந்த பேபி பிங்க் பேகுக்கு நான் பிளாக் கலர் லைனிங் கிளாத் கொடுத்துருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா,
எனக்கு அது தெரியல. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை இவ்வளோ தூரம் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது நீங்கள் அந்த இதை வந்துட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு மட்டும் முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸுன்னு இந்த மாதிரி எனக்கு இந்த பேக் வேண்டாம், லைனிங் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கங்கன்னு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் 24th மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா 25th நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் 26th வந்து யூடியூப்பில் என்னோடய வீடியோஸ்க்கு கீழே எல்லா கமெண்ட் செக்ஷனும் இவங்க ஏமாற்றிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு ரிப்ளை போட்டதும் நீங்கள் 8 o'clock கிட்ட நீங்கள் பேக்கை ரிட்டன் எடுத்துக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணணும்? ஸ்க்ரீனில் ஆஷ் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் அவங்க இன்னொரு மேடம் கிட்ட வாங்கின பேகு. அது 550க்கு வாங்கியிருக்காங்க. அந்த பேக்கில் வந்து அவங்க இந்த மாதிரி லைனிங் கிளாத், வாட்டர் ப்ரூஃப் லைனிங் கிளாத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் எனக்கு வரல. அப்புறம் 26th ஈவினிங் வந்து யூடியூப்பில் என்னோடய வீடியோ கீழே அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய பணம் வேஸ்ட்டு அப்படின்னு போட்டதை பார்த்துட்டு நானாக போய் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறேன். ஸோ மேம், நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கின பேக் பிக்சர் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு நான் கேட்டதும் அவங்க இந்த பிக்சரை எனக்கு அனுப்புகிறாங்க. அந்த பேக்கை பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்காது, அது இன்னொருத்தவங்களோட பேகு. என்னோடய மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, நான் அந்த லைனிங் கிளாத்து சொல்லும்போது காட்டன் லைனிங் கிளாத்துன்னு நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டது என்னோடய தப்பு. அது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மேம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பேக் ரிசீவ் பண்ணோன்னே இந்த கிளாத் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 24th டிசம்பர் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க. 25th டிசம்பர் என்கிட்ட நீங்கள் கான்வர்சேஷனில் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இவ்வளோ தூரம் பண்ண நீங்கள் அதில் நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம், இல்லை ரிட்டன் எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு அந்த லைனிங் கிளாத்தை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய பேகுக்கும் இன்னொருத்தவங்க பேகுக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ரிவ்யூ சொல்கிறீங்க. அது எப்படி நான் ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் பணத்தை நான் வேஸ்ட் பண்ணலை, உங்களை நான் ஏமாற்றலை. ஏன்னா லைனிங் வராது இந்த பேகுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக கேட்டு லைனிங் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் சொன்ன போஸ்ட் ஆஃபீஸில் வேண்டாம், நீங்கள் எனக்கு வேறு கொரியர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான் எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நீங்கள் பேமெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் கொரியர் போட்டுட்டேன். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அவங்க இந்த பேக்கை பார்த்ததும் இந்த லைனிங் எனக்கு பிடிக்கல, இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு என்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் என்னோடய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.